இருந்த திரு அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தில் 2026 தேர்தலில் பாரதிய ஜனதா இடம்பெறுகிற மந்திரி சபை அமையும் என்று கூறியிருந்தார். அதே கருத்தை திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் கூறியிருந்தார். அது பழைய என்டிஏனுடைய நிலை. இப்போது திரு அமித்ஷா அவர்கள் கூறிய செய்தி ஒளிபரப்பானது, தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும். அந்த நிலையிலிருந்து அதிமுக மாறுகிறதா? இல்லை, அது பற்றி நான் கருத்து சொல்ல முடியாது. அன்றைக்கி எங்களுடைய உள்துறை அமைச்சர் அவங்க என்ன பேசினாங்களோ அவங்க தான் கூட்டணி பற்றி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அதே அது அவங்களே பேசி முடிச்சு விடுவாங்க. பாரதிய ஜனதா இடம்பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருக்கிறதா? இல்லை, அது பற்றி நான் கருத்து சொல்ல முடியாது. வேற அதாவது இப்போ நாட்டில் எதிர்நோக்கியுடைய பிரச்சனை என்னன்னா, இப்போ சட்ட ஒழுங்கு பிரச்சனை, பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படுகிற கொடுமைகள். இன்றைக்கி மாணவர்கள் பள்ளிக்கூடங்கள்லேயே இன்றைக்கி அறுவாளை வச்சு வெட்டுறாங்க எல்லாரும். இன்றைக்கி அண்ணா யூனிவர்சிட்டி போனால் ராத்திரி 7 மணிக்கு மேலே எங்கேயும் போக முடியல. சார் கூப்பிட்றாருன்னு சொல்கிறாங்க. இந்த சார் கூப்பிட்ற வேலையெல்லாம் நிப்பாட்ட வேண்டியிருக்கு. தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கை சரி பண்ண வேண்டியிருக்கு. மக்களுக்கு எதிரான இந்த ஆட்சி வேண்டுமா வேண்டாமாங்கிறத வேண்டாம் அப்படிங்கிற தீர்மானத்தில் நாங்கள் இன்றைக்கி தேசிய ஜனநாயக கூட்டணியில் எங்களுடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் இதற்கான ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள். ஆமாம், சட்டமன்றத்தில் மக்களுக்கு தேவையான பிரச்சனைகளை தான் நாங்கள் எடுத்துடணும். மக்களுக்கு தேவையா இல்லாத பிரச்சனைகளை திமுக அரசு கொண்டு வரும்போதெல்லாம் நாங்கள் எதிர்த்து சட்டமன்றத்திற்கு உள்ளேயே பேசி நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். அது நீட்டு தேர்வாக இருந்தாலும் சரி, மும்மொழி கொள்கை தீர்மானமாக இருந்தாலும் சரி. தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அந்த காட்சிகளை பார்த்தோம்.